கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. இந்த அருமையான நாளிலும் ஷான் மினிஸ்ட்ரி சார்பிலே கிருபை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்ற தலைப்பிலே ஒரு சில தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக இயேசுவை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? காலையில் கிருபையோ மலையில் மகிமையோ தருகின்ற நல்ல தெய்வமே, காலையில் கிருபையோ மலையில் மகிமையோ தருகின்ற நல்ல தெய்வமே, தாய் மறந்தாலும் மறுப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே, தாய் மறந்தாலும் மறுப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம், நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான், இதுவரை நிற்பதோ இனிமேல் நிலைப்பதோ எல்லாமே உங்க கிருபைதான், பெருமை பாராட்டிட ஒன்றும் இல்லையே, தாங்கி நடத்துவதும் உங்க கிருபையே, பெருமை பாராட்டிட ஒன்றும் இல்லையே, தாங்கி நடத்துவதும் உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம், நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஆம் அன்பின் இயேசுவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே என்னுடைய வார்த்தைகளை ஒரு சில நிமிடங்கள் தியானிக்கும்படியா வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவருடைய ஜீவன்ல வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் ஆண்டவரே நீர் இன்றைக்கு ரட்சிப்பை அருளை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னீங்களே, அந்த ரட்சிப்பு ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களிலும் இன்றைக்கு ஆண்டவரே நிறைவேறத்தக்கதாக இயேசுடைய வல்லமையுள்ள வார்த்தை கடந்து வர முடியும். ஒவ்வொரு பேரையும் கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கட்டும். இதனால் வருகின்ற எல்லா கன மகிமை துதி அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். எனக்கு மிகவும் பிரியமான அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்ற தலைப்பிலே உங்களோடு பேசும்படியாய் தேவன் கொடுத்த அந்த கிருபைக்காக இயேசுவுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 19வது அதிகாரத்துல 1ஆம் வசனம் முதல்
நாம் பார்க்கிறோம் பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு எரிகோல பிரவேசித்து அதன் வழியா நடந்து போறார். இயேசு எரிகோல பிரவேசித்தார், அதன் வழியா நடந்து போறார். அது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு இடம் இல்லையா? ஆனா தேவன் அங்கதான் நடந்து போறாரு. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு சாபத்துல, ஏதோ ஒரு வியாதியில, ஏதோ ஒரு பலவீனத்துல, ஏதோ ஒரு பிரச்சனையில, ஏதோ ஒரு சாபக்கட்டுகள்ல, ஒருவேளை கண்ணீரோடு இந்த வேலையில கலங்கி இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? ஒண்ணு தெரியுமா? ஏசு எரியோவுக்கு எப்படி போனாரோ அதே போல இந்த வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில உங்க வீட்டுக்குள்ள, உங்க இருதயத்துக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள உங்களுடைய தேவையை சந்திக்கிறவராக இந்த வேளையில இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, கலங்காதிருங்க. இயேசுவை மட்டும் நோக்கி பாருங்க. பாருங்க, அந்த எரியோவுக்கு எதுக்கு போனார் பாத்தீங்களா? அந்த இடத்துக்கு இயேசு எதுக்கு போனார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் வசனத்துல இருக்கு. ஆயக்காரருக்கு தலைவன், ஐஸ்வர்யவானா இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷனை தேடி போகிறார். அநேக நேரங்கள நீங்க நினைப்பீங்க, என்ன தேடி யார் வருவா? எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும்? என்ன தேடி யாராவது பெரியவங்க வருவாங்களா? எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தங்க இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க ஏக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? அன்பான பிரியமான தேவ பிள்ளைகளை, உங்களை தேடித்தான் இயேசு தேவ வார்த்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த சகைவை தேடி இயேசு எரியோக்கு போறாரு. ஏன் அப்படின்னா, அதே லூக்கா 19ஆவது அதிகாரம் 3ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இயேசு பார்க்க இந்த சகேவுக்கு ரொம்ப ஆசையா இருந்திருக்கு. சகேவுக்கு இயேசு பார்க்க ரொம்ப ஆசையா. ஏன்னா அவருக்கு முன்னாடியே அநேகர் இவருக்கு இப்படியெல்லாம் இயேசு செய்கிற காரியங்களை சொன்னதை அவர் கேள்விப்பட்டிருக்கிறாரு. அருமையான தேவனுடைய ஒரு சீஷன் கூட ஒரு லெட்டர் மூலம் இவர்கிட்ட ஒரு லெட்டரை கூட அளித்ததா கூட நம்ம சில ஹிஸ்டரியில் நம்ம பார்க்கிறோம். இயேசு அப்படிப்பட்டவர் என்பதை இவர் அறிந்திருந்ததுனால, அவர் அறியாததுனால இயேசு எப்படிப்பட்டவர் நேரே பார்க்க அவர் ஆசைப்பட்டார். எல்லாரும் சொல்லி அறிஞ்சிருந்தாரு, ஆனா நேர பார்க்க முடியல. அதனால ஏன்னா இவர் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். அது மட்டும் இல்ல, அந்த வரி வசூலிக்கிறவர்கள், அந்த ஆயக்காரருக்கு ஒரு தலைவனா இருந்தாரு, ஒரு பெரிய பணக்காரர். ஆனா இயேசுவை பற்றி அவர் அறியணும்னு, அவரை நேர பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடிட்டு இருக்காரு. பிரியமான தேவ பிள்ளைகளை, இயேசு என்னுடைய வாழ்க்கையில அப்படி செய்ய மாட்டாரா? இயேசுவை நானும் அப்படித்தான் தேடிட்டு இருக்கேன்ப்பா. என்னுடைய வாழ்க்கையில நீங்க வரமாட்டீங்களா? என் குடும்பத்துக்குள்ள நீங்க வரமாட்டீங்களா? என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்ய மாட்டீங்களா சொல்லி நீங்க கவலையோடு கண்ணீரோடு இப்ப இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? இயேசு உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. இயேசுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களை தேடிதான் இயேசு வருகிறார். இந்த சகைவை தேடி இயேசு போனார், தேடி போனார். பாருங்க, இப்போ அவரை குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை பார்க்க முடியல. நீங்க கூட அதே போல ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் ஆண்டவர் நேரம் பார்க்க முடியல. ஈசப்பா கிட்ட அவருடைய பிரசனத்தை உணர முடியல, இயேசுவை ஆராதிக்க முடியல, சரியா தேவனை துதிக்க முடியல, ஆலயம் செல்ல முடியல. ஏன்னா என் வீட்டுக்குள்ள அனுமதி இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிட்டு இருக்கேன், அதனால நான் ஆண்டுடைய ஆலயத்துக்கு கூட போக முடியல, இயேசுவை நான் தெரிந்து கொள்ள முடியல. எனக்கும் ஆசைதான், ஆனா எந்த ஒரு வாய்ப்பும் இல்லையே, என்னையும் தேடி இயேசு வருவாரா அப்படின்னு கண்ணீரோடு கலங்கி நிக்கிறீங்களா? உங்களை தேடிதான் இயேசு வந்திருக்கிறார். இந்த நாளிலும் உங்கள் வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பை தரும்படி, உங்கள் வீட்டுக்குள்ள, உங்கள் குடும்பத்துக்குள்ள, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இயேசு ரட்சிப்பை அருளி செய்யும்படியா இப்ப உங்களை தேடிதான் அவர் வந்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளை, கலங்காதிருங்க. இயேசுவை மட்டும் நோக்கி பாருங்க, இயேசுவை மட்டும் நோக்கி பாருங்க. சகேவு அவரை பார்க்க வகை தேடுறாரு. அவர் குள்ளனா இருந்தபடினால, அவருடைய வாய்ப்பு இல்லாததுனால அவர் என்ன செய்யறாரு? இயேசு போகிற வழியில முன்னால ஓடுறாரு. சில நேரம் சில தியாகத்தை நாம் செய்ய வேண்டியது இருக்கும். முன்னால ஓடுறேன்னா பெரிய கூட்டம் போயிட்டு இருக்கு, ஓடுறது கொஞ்சம் கஷ்டம் தான் இல்ல? அவர் ஓடுறாரு, எப்படியாகிலும் இயேசுவை பார்க்கணுமே. பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த ஒரு ஆசை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? இந்த மாதிரி ஒரு தியாகம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? ஓடி போறாரு. ஏன்னா அவருக்குள்ளமா இருந்ததுனால அவருக்கு நேரம் நின்று பார்க்க முடியாது, அவ்வளவு ஜன கூட்டம் பார்க்க முடியாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒன்று தடை செய்து கொண்டிருக்கிறதா இயேசுவை பார்க்க முடியாது? அப்படி ஏதோ ஒன்று உங்க வாழ்க்கையில தடை செய்கிறதா? ஏதோ ஒரு கிரியை உங்களை தடை செய்து கொண்டிருக்கிறதா? ஏதோ ஒன்று ஆண்டவரோடு நீங்க உறவு கொள்ள முடியாதபடி, இயேசுவோடு நீங்கள் அவருடைய வார்த்தையை தியானிக்க முடியாதபடி, இயேசுக்காக எதையாகிலும் செய்ய முடியாதபடி ஏதோ ஒரு தடை இருக்கிறதா? அந்த தடை மாறணும்னா நீங்க இந்த சகைவு போல இயேசுவை பார்க்க ஆசைப்படுங்க. இயேசு பார்க்கணும்னு சொன்னா அவர் ஓடுறாராம், அப்படிதான் அதுல போட்டிருக்கு. முன்னதாக ஓடி
ஓடுறாரு. ஓடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். சில நேரத்துல ஓடி போய் நம்ம வின் பண்றது கஷ்டம்தான். ஃபர்ஸ்ட்ல ஓடி வந்தா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் வின்னர் ஆக முடியும். சில நேரத்துல நம்ம சரியா ஓடலன்னா நம்ம வின்னர் ஆக முடியாது. ஆனா இவர் இப்பொழுது அவர் ஓடுகிறார். இயேசுவை தேடி இயேசுவை பார்க்கும்படி ஓடுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளை, நீங்க எந்த பாதையில ஓடிட்டு இருக்கீங்க? வேத வசனத்துல இருக்கு, வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே வழி இதுவேன்னு ஒரு சத்தம் உங்களுக்கு கேட்கும்னு சொன்னாரு. ஒரு சத்தம் கேட்கும்னு சொன்னாரு. ஏன்னா சில நேரத்துல நம்ம நினைப்போம் மெய் வழி எது பொய் வழி எதுன்னு தெரியாம அந்த மெய் வழி குறுகலா தான் இருக்கும். ஆனா அந்த பொய் வழி விசாலமா இருக்கும். வேதத்துல இருக்கு, அந்த மெய் வழியாகிய அந்த குறுகலான பாதையில செல்லுகிறவர்கள் சிலர் அப்படின்னு இருக்கு. ஏன்னா அது இடுக்கமான பாதை, அதான் பரலோகத்து நேரம் அழைத்து செல்லும். ஆனா அந்த விரிவான வாசலான அந்த பாதையில தான் இன்னைக்கு நிறைய பேர் நடக்கிறாங்க. ஏன்னா அது ரொம்ப வழி விசாலமாக இருக்கும், வழி விசாலமா இருக்கும். அதுல எப்படிங்க நான் அந்த இடுக்கமான பாதையில ஓட முடியும்? ஆனா இந்த சகை ஓடினாரே. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு விதத்துல அந்த இடுக்கமான பாதைக்குள்ள போக முடியாது உங்களை தடுக்கிறதா? அப்படின்னா அது எது தடுக்கிறதோ அதை விட்டு விலகுங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு கிட்ட போக முடியாதபடி பரிசுத்தம் தடையாக இருக்கிறதா? பரிசுத்தம் இன்மை தடையாக இருக்கிறதா? பரிசுத்தமா வாழ முடியலையா? ஏதோ ஒரு குணம், ஒரு மாம்சத்தின் குணம் உங்களோடு கூட இருக்கிறதா? வைராக்கியம், பகை ஏதோ ஒன்று உங்களிடத்துல இருக்கிறதா? இயேசுக்கு முன்னால ஓடி அவரை பார்க்க முடியாம தடுக்கிறதா? பிரியமான தேவ பிள்ளைகளே, முதல்ல ஓடி பாருங்க, தியாகம் பண்ணி ஓடி பாருங்க, இயேசுவை பிடிக்க பாருங்க, அவரோட உறவாட பழகி கொள்ளுங்க. அப்போ உங்களை அறியாமலே உங்கள்கிட்ட இருக்கிற அந்த தடை விலகும். பிரியமானவர்களே, ஏன்னா இவர் ஒரு ஐஸ்வர்யவான். ஆனா பல விதங்கள்ல இவர் தன்னுடைய வாழ்க்கையில அவருக்கு பிரியமில்லாதே செய்திருக்கிறார். ஆனா அவரு சுத்தமாகலையே இன்னும். ஆனா ஓடி போறார், இயேசுவை பார்க்க ஆசைப்படுறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசுவோடு நெருங்கி பழக, அவரோடு அண்டி வாழ, அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு ஏதாவது தடை இருக்கும்னா அதெல்லாம் விட்டுட்டு எப்படி அவர் ஓடினாரோ ஓட பழகுங்க. ஏன்னா அந்த பரிசுத்தம் இன்மைதான் பாருங்க. அவர் குள்ளனானபடினால் பரிசுத்தம் இன்மை, அவரோடு பேச முடியாது. ஆனா அவர் ஓடுறாரு. ஏன்னா எப்படியாகிலுமே செய்ய பார்க்கணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அதே போல நாமும் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி பவுல் ஓடுனது மாதிரி ஓடுனதுனாலதான் அவர் சொன்னாரு, நான் எல்லாவற்றையும் அடைந்தாயிற்றுன்னு சொன்னாரு. எல்லாவற்றையும் அடைந்தாயிற்றுன்னு சொன்னாரு. ஆண்டவர் நோக்கி ஓடுனதுனாலதான் 14 நிருபங்கள்ல பவுல் இயேசுவை குறித்து மிக தெளிவா இயேசுவோடு எப்படி நடக்கணும், இயேசுக்கா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி மிக தெளிவா சொல்லி இருப்பாரு. பிரியமான தேவ பிள்ளைகளை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, முன்னால ஓடி காட்டத்தி மரத்துல ஏறிட்டாரு. அவருக்கு தெரியும் இயேசு இந்த வழியாதான் போறாரு. பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசுடைய வழியை நாம் தெரிந்து கொள்ளும் போது, அந்த மெய் வழியை தெரிந்து கொள்ளும் போது பொய் வழியில போக மாட்டோம். அந்த இடுக்கமான வாசல் வழியா தான் போக ஆசைப்படுவோம். இப்ப அவர் அந்த இடுக்கமான வாசல் எதுல போனா இயேசுவை பார்க்கலாம், அவரே ஓடி தெரிந்து கொண்டார். அதான் பாருங்க, இயேசுடைய வழியை தெரிந்து கொள்ள வேண்டும். இவர் ஓடுறாரு. அதே போல நாம் இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். எது சரியான பாதை அங்கதான் நம்ம ஓடணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவருக்கு பிரியமில்லாத விட்டுறணும். ஓடுறாரு. அது மட்டுமா, நேர மரத்துக்கு மேல ஏறிட்டாரு. இப்ப என்ன நடக்குன்னு பாருங்க. நம்ம வேதத்துல பாக்குறோம், லூக்கா 19வது அதிகாரம் 5வது வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது, எந்த இடத்தில், எங்கே ஏறி உட்கார்ந்து இருந்தாரோ, பிரியமான தேவ பிள்ளைகளே, எந்த இடத்துல உட்கார்ந்து எந்த நிலைமையில இருந்துட்டு இயேசுவை தேட வேண்டும், இயேசுவோடு வாழணும், இயேசுக்காக வாழணும்னு சொல்லி நீங்க உங்களை அர்ப்பணிச்சு எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, ஒருவேளை அந்த இடத்த விட்டு உங்களுக்கு வர முடியல, ஆனா அந்த தடைகள் எல்லாம் நீங்க மாட்டிட்டீங்க. இயேசுவை பார்க்கணும் எப்படியாவது, ஆனா முழுமையா உங்களுக்கு விடுபடவும் முடியல. ஆனா இப்ப இயேசுவை பார்த்தா மட்டும் போதும்னு சொல்லி நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த நிலைமையில, ஒருவேளை கடன்ல இருக்கிறீங்களா, இல்ல வியாதியில இருக்கிறீங்களா, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனைல இருக்கிறீங்களா, இல்ல சகை மாதிரியே உங்க வாழ்க்கை நிலைமை இருக்குதா, எந்த நிலைமையில இருக்கிறீங்களோ, ஆனா ஒன்னே ஒண்ணு, அவர் ஓடி போனது மாதிரி, அவரை பார்க்க அதுக்காக ஆசைப்பட்டு மரத்துக்கு மேல ஏறினது மாதிரி நான் ஓடணும், மரத்துக்கு மேல ஏறணும், ஆசைப்படணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த 3 காரியம் அவர் செய்தார். முதல்ல அவரை பார்க்க வகை தேடினார், ஆசையோடு வகை தேடுறார். 2வது ஓடுறாரு முன்னால. 3வது என்ன செய்தாரு, மரத்துக்கு மேல ஏறுறாரு. அது கொஞ்சம் கடினமா கூட இருந்திருக்கலாம்ல, ஆனா என்ன செய்யணும், இயேசுவை பார்க்கணுமே. ஆனா அவருக்கே தெரியாது அவர் ஏறி இருந்த மரத்துலதான் இயேசு வந்து நிப்பாருன்னு. கரெக்டா இவர் எங்க இருந்தாரோ அதே இடத்துல வந்து நின்னார். அன்பான, எனக்கு மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் அதே நிலைமையில
ஆண்டவரே இந்த நேரத்திலாவது நான் இருக்கிற இந்த நிலைமையில ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை தரமாட்டீரா? உங்களை பார்க்க நான் ஆசையா இப்ப வந்திருக்கேன்ப்பா, உங்க வார்த்தையை தியானிக்கும்படியா வந்திருக்கிறேன்ப்பா, இன்றாவது ஒரு விடுதலை எனக்கு கிடைக்காதான்னு ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? இப்ப இயேசு உங்களை பார்க்கிறாரு. அவர் அண்ணாந்து பார்க்கிறார். அவர் அண்ணாந்து பார்க்கிறார். பார்த்து என்ன செய்யறாரு? அவனை கண்டார். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தை அவர் பார்க்கிறார். உங்களை காண்கிற தேவன். அவர் உங்களை காண்கிறார். என்ன தெரியுமா சொன்னாரு? சகேவே சீக்கிரமா இறங்கி வா. மெதுவா வரல சொல்லல. சில நேரம் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? அவரு சீக்கிரமா தான் வர சொல்லுவாரு. கொஞ்சம் மெதுவா போலாமே, கொஞ்சம் மெதுவா சர்ச்சுக்கு போலாமே, கொஞ்சம் மெதுவா பைபிள படிக்கலாமே, அந்த பரிசுத்தமான வாழ்க்கை கொஞ்சம் வயசான பிறகு போதுமே, இப்பமே இதுக்கு இப்படின்னு அநேகர் சொல்றதை நம்ம கேட்டிருக்கோம்ல. ஆனா சகேவை பார்த்து அவர் அண்ணாந்து பார்த்துட்டு அவரை கண்டு அவர் சொன்னாரு, சகேவே பேரை சொல்லி கூடாரு. சகேவே, எவ்வளவு ஒரு ஆச்சரியம்ல. சகேவே சீக்கிரமா இறங்கி வா. எவ்வளவு ஆச்சரியம். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சீக்கிரமா வா மகனே மகளே, சீக்கிரமா வா மகனே மகளே, நான் உன்னை பார்த்துட்டேன், உன் வேதனை நான் கண்டேப்பா மகளே, நீ இந்த வேதனையில தான் இருக்கிறா, எனக்கு தெரியும், நான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், சீக்கிரமா இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அவர் சொல்றாரு, மகளே மகனே, இன்றைக்கு நான் உன் இருதயத்துல கதவை தட்டிட்டு இருக்கேன் பாத்தியா, உன் இருதயத்துல நான் தங்க விரும்புறேன்ப்பா. உன் இருதயத்துல நான் தங்கும் போதே என்ன நடக்கும் தெரியுமா? நீ நிச்சயமா வாழ்க்கையில நீ எதுக்காக என்ன தேடினியோ அந்த காரியம் நடக்கும். நீ எதுக்காக என்ன தேடினியோ, எத்தனை காரியத்துல உனக்கு பிரச்சனைன்னு இருக்கா மகனே மகளே, அந்த காரியத்துல இன்னைக்கு ஒரு வெற்றி உனக்கு கிடைக்கும். நீ சீக்கிரமா வா மகனே மகளே. இன்னும் தாமதம் செய்யாதீங்க. இன்னைக்கு அநேகருக்கு தேவ வார்த்தை கிடைச்சிருக்கோம். மகனே நீ சீக்கிரமா வா, நீ தேவனை தேடு, நீ தேவனை நோக்கி பாருன்னு சொல்லி அநேக செய்தி உன்னை தேடி வந்திருக்கோம், உங்களை தேடி வந்திருக்கோம். ஆனா ஒருவேளை நீங்க தாமதித்து கொண்டிருப்பீங்க. ஆனா இனி தாமதிக்க வேண்டாம். இயேசு மட்டும் நோக்கி பாருங்க. அவர் என்ன செய்தார் நீங்க அங்க பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுவீங்க. அதைத்தான் இன்னைக்கு உங்க வீட்டுல ஆண்டவர் செய்ய போறாரு. இவர் இறங்கி போனோன்னு எல்லாரும் முறுமுறுத்தாங்க, என்ன இயேசு இந்த பாவியான மனுஷனு கூட போறாரு. ஒருவேளை நீங்க அப்படியாக மாறும்போது, இயேசுவோடு கூட நடக்கும்போது சில பேர் சொல்லலாம், நம்முடைய பழைய வாழ்க்கையை பார்த்தவங்க நம்மளை இன்னும் மறக்க மாட்டாங்க. ஆனா இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம்னு சொன்னாரு. உங்க பாவத்தை என் முதுகுக்கு பின்னாக எரிஞ்சு போட்டேன்னு சொன்னாரு. சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டேன்னு சொன்னாரு. என் ரத்தத்தினால உங்களை கழுவி சுத்திகரிச்சுட்டேன்னு சொன்னாரு. அவர் திரும்ப அதை நினைக்க மாட்டாரு. பிரியமான தேவ பிள்ளைகளை, இப்ப என்ன தெரியுமா? எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க, இன்னும் இந்த பாவியான மனுஷன் கூட போறான். ஒருவேளை அப்படி முறுமுறுப்பு வரலாம், கலங்காதீங்க, துயரப்படாதீங்க, இயேசு மட்டும் பிடிச்சுக்கோங்க. கடைசி என்ன நடந்துன்னு பாத்தீங்கன்னா, சகேயு நின்று கர்த்தரை நோக்கி சொல்றான், ஆண்டவரே என் ஆஸ்தியின் பாதி அலை கொடுக்கிறேன். அவர் குடுன்னு சொல்லல, ஆனா இவனுக்கு தெரியுது. அவனே சொல்றான், நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 தனையாக திரும்ப செலுத்துறேன்னு சொல்றான். ஆண்டவர் கேட்கலப்பா, உங்ககிட்ட இருக்க வஸ்து எல்லாத்தையும் அந்த சொத்தெல்லாம் பாதியை கொடுத்துருன்னு சொல்லல. ஆனா இயேசு கூட வரும்போது இயேசு அண்ணாந்து பார்த்து, சகேவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் அப்படி சொன்ன பாருங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்களா? அவனே தன்னை ஆண்டவரிடத்துல சொல்றான், ஆண்டவரே நான் இப்படி தப்பு செய்திருக்கேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க வெளியாட்டே சொல்ல முடியாம இருக்கலாம், ஆனா இயேசு கிட்ட சொல்லுங்க, இயேசுவே நான் இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன்ப்பா. நீங்க மனுஷன்ட்டு அதை சொல்ல வேண்டாம். இந்த இடத்துல பாருங்க, அவர் எல்லாரும் முன்பு அவர் சொல்லல, அங்கெல்லாம் பார்த்தாரு சொல்லல. ஆனா எங்க சொல்றாரு? வீட்டுக்கு வான்னு சொன்னோன்னே வீட்டுல இயேசு நீ தப்பு செய்திருக்கான்னு அவர் சொல்லவே இல்லை, மென்ஷன் பண்ணவே இல்லை. ஆனா இவர் சொல்றாரு ஆண்டவரே என் ஆஸ்தியை பாதியை நான் கொடுக்குறேன்ப்பா, நான் அநியாயமா வாங்கினேன், நான் 4 தனியா கொடுத்துட்றேன்ப்பா அப்படி சொல்றான். இயேசு உடனே என்ன தெரியுமா சொன்னாரு? அவர் என்ன சொன்னாரு பாத்தீங்களா? லூக்கா 19:9 இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. பிரியமான தேவ பிள்ளைகளை, என்னுடைய வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பு வராதா? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பு வராதா? என் குடும்பத்துல ஒரு ரட்சிப்பு வராதா? எத்தனை வருஷங்களா நான் கண்ணீரோடு இருக்கிறேனே. இயேசுவை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கேன், ஆனா போக முடியாதபடி நிறைய தடைகள் இருக்கிறதே. சகைவை தேடி போனது மாதிரி என்னையும் தேடி வரமாட்டாரா? எனக்கு இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாரா? உன் வீட்டுல நான் தங்கணும்னு சொல்ல மாட்டாரா? பிரியமான தேவ பிள்ளைகளை நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், நான் அவனிடத்துல பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன்னு சொல்றாரு. பிரியமான தேவ பிள்ளைகளை, அன்பான தேவ பிள்ளைகளை,
இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்ய போறார் பாத்தீங்களா? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்றாரு. கலங்காதிருங்க. கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? உங்களை தேடித்தான் இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சகையுடைய வாழ்க்கைய நீங்க ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. பாருங்க, அவர் தான் சொன்னாரு, ஆண்டவரே நான் இதெல்லாம் திரும்ப கொடுக்குறேன்ப்பான்னு சொல்லி. ஆனா இயேசு அங்க சொல்லவே இல்லை. இயேசு ஒருபோதும் ஒருவரையும் துக்கப்படுத்த மாட்டாருங்க. இயேசு ஒருபோதும் ஒருவரையும் மற்றவர்களுக்கு முன்பதாக காட்டி கொடுக்க மாட்டார். மற்றவர்களை வேதனைப்படுத்தத்தக்கதாக இயேசு யாருக்கு முன்பதாகவும் பேச மாட்டாருங்க. அவர் ரொம்ப நல்லவருங்க. உங்க எல்லாரையும் ரொம்ப நேசிக்கிறார். அதனால தான் இந்த மகிமை டிவி மூலமா, இந்த கிருபை நேரம் நிகழ்ச்சியில, ஷான் மினிஸ்ட்ரி மூலமா உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். அதை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? அன்பான தேவ பிள்ளைகளே, பல வருடங்களா கண்ணீர்ல இருக்கிறீங்களா? சகையை போல இயேசு பார்க்க ஆசையா இருக்கீங்களா? இயேசு சொல்றாரு, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ரட்சிப்பை அருளி செய்றார். உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார். நீங்க எல்லாருமே சாட்சி சொல்ல போறீங்க. இன்னைக்கு கண்ணீரோடு இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க சாட்சி சொல்லி இயேசுவை துதிக்க போறீங்க. இன்று உங்களுக்கு விடுதலை. இந்த நாள்ல இயேசு உங்களை பார்த்தான்னு சொல்றார். மகனே, மகளே, நான் உன் வீட்டுல தங்கணும்னு சொல்றாரு. இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்றாரு. இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் இயேசுவை நோக்கி பார்த்து நன்றி சொல்லலாமா? இயேசுட்ட பேசலாமா? அன்புலே இயேசுப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோன்னு சொல்லுவீங்களா? பிரியமான தேவ பிள்ளைகளை, இயேசுவோடு பேசுவீங்களா? இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். இயேசுவே, அந்த ரட்சிப்பை எனக்கு கொடுங்கப்பான்னு சொல்லுவீங்களா? எபேசியர் 2:8 தானே சொன்னார், இலவசமாக அவருடைய கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னு சொன்னாரு. அந்த கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை இலவசமா கொடுக்கிறாருங்க. இலவசமா கொடுக்கிறாரு. இலவசமா கொடுக்கிற இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்றாரு. இன்று உங்க குடும்பத்துக்கு ரட்சிப்பு, விடுதலை, மீட்பு வந்ததுன்னு சொல்றாரு. ஆண்டை நோக்கி பார்த்து ஜெபிப்பீங்களா? அன்புலே சுராஜா, அன்புலே சப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. அன்பான தேவ பிள்ளைங்க, உங்களை நோக்கி பார்த்து கண்ணீரோடு கேட்கிறாங்களப்பா. சகேவுக்கு அன்றைக்கு ரட்சிப்பை கொடுத்த அதே ராஜாதி ராஜா நீர் இன்றைக்கும் ஜெபிக்கிறீங்கப்பா. நேற்றும் இன்றும் என்று மாறாதவரப்பா. ஆண்டவரே, அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை நீர் ஒவ்வொரு பேருக்கு இலவசமா கொடுக்குறீங்கப்பா. உங்க அன்பான பிள்ளைங்க கண்ணீரோடு உடைய சமூகத்துல வந்திருக்காங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு வீடுகளிலும் என்ன தேவையோடு இத்தனை வருஷங்களா கண்ணீரோடு இருந்தாங்களோ அந்த தேவையை இன்றைக்கு சந்தித்து விடுதலையை கொடுக்கிறதற்காக, ரட்சிப்பை கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகளை பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் உடைய கண்கள் கண்டதற்காக நன்றி செலுத்துறோம். ஒவ்வொரு பேரும் உடைய அன்பு கரத்திலே கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. கண்ணீரை துடைத்ததற்காக நன்றி. வேதனைகளை மாற்றி விட்டதற்காக நன்றி. பிள்ளைகளை சாட்சி உள்ளவர்களாக மாற்றுகிறதற்காக நன்றி. நேரம் உடைய பிரசனம் பிள்ளைகளோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த மீட்புக்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய அன்பு பிள்ளைகளை அன்பு கரத்திலே கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க மட்டும் மயம்பட்டா போதும் ஆண்டவரே. நீர் மயம்பட்டா போதும் ஆண்டவரே. ஒவ்வொரு பேரையும் தாழ்த்துகிறோம். இதனால் வருகின்ற எல்லா கனமையுமே துதி அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சிக்கும் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. God bless you. Amen. என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா?